2009 இலங்கையின் வடக்கில் இருக்கும் ஒரு சிறிய கடற்கரை பகுதி. அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சிக்கி கிடந்தார்கள். ஒரு பக்கம் குண்டுமழை, மற்றொரு பக்கம் பசி, மருந்தே இல்லாத மருத்துவமனைகள், அழுகை மட்டும் நிறைந்த நிலம். அந்த இடத்தின் பெயர் முள்ளிவாய்க்கால். மே 18 தமிழர் வரலாற்றில் மறக்க முடியாத நாள். அந்த நாள்ல என்னதான் நடந்தது? ஏன் உலகம் முழுக்க இன்னைக்கு வர முள்ளிவாய்க்கால ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்க? இந்த வீடியோல முழு வரலாற்றையும், அரசியல், போர், மக்கள், இறுதி நாட்கள், சர்ச்சைகள், உலக நாடுகளின் எதிர்வினை எல்லாத்தையும் பார்க்கலாம். முள்ளிவாய்க்காலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன் இலங்கையின் இன அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பான்மையாக இருந்தவர்கள் சிங்களர்கள். தமிழர்கள் இரண்டு வகை: இலங்கை தமிழர்கள், இந்திய வம்சாவளி தமிழர்கள். 1948 இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழர்கள் மீது பாகுபாடு அதிகரித்தது என்று பலர் குற்றம் சாட்ட ஆரம்பித்தனர். 1956 சின்னலா ஒன்லி ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அதாவது சிங்களம் மட்டும் அதிகாரப்பூர்வ மொழி. இதனால் தமிழ் மக்களிடம் கோபம் அதிகரித்தது. வேலைவாய்ப்பு, கல்வி, அரசியல் பிரதிநிதித்துவம் பல இடங்களில் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்ந்தனர். 1970களில் சில தமிழ் இளைஞர்கள் ஆயுதப்பாதையை தேர்ந்தெடுத்தனர். அதிலிருந்து உருவான முக்கிய அமைப்பு லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம். அந்த அமைப்பை வழிநடத்தியவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். அவர்களின் கோரிக்கை தனி தமிழ்நாடு, தமிழீழம். 1983 ஜூலை இலங்கை வரலாற்றில் மிகவும் பயங்கரமான இனக்கலவரம் நடந்த மாதம். தமிழர்கள் வீடுகளிலிருந்து இழுத்து வெளியேற்றப்பட்டார்கள். கடைகள் எரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக மாறினர். அந்த சம்பவத்திற்கு பெயர் பிளாக் ஜூலை. பிளாக் ஜூலை என்பது 1983 ஜூலை மாதத்தில் இலங்கையில் நடந்த ஒரு பெரிய அளவிலான தமிழ் எதிர்ப்பு கலவரங்களை குறிக்கும். இது முக்கியமா கொலம்போ மற்றும் இலங்கையின் பல பகுதியில் நடந்தது. அந்த கலவரத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்டனர், வீடுகள் எரிக்கப்பட்டன, கடைகள் கொள்ளையடிக்கப்பட்டன, பலர் கொல்லப்பட்டனர். 1983 ஜூலை 23 அன்று லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் இலங்கை ராணுவ வாகனத்தை தாக்கியது. அந்த தாக்குதலில் 13 இலங்கை ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கு பிறகு நாடு முழுவதும் பதற்றம் அதிகரித்தது. அந்த வீரர்களின் இறுதி ஊர்வலத்திற்கு பிறகு தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெடித்தது. பல சாட்சியங்கள் மற்றும் அறிக்கைகள் கூறியது தமிழ் வீடுகள் அடையாளம் காட்டப்பட்டன, வாக்காளர் பட்டியல் பயன்படுத்ததாக குற்றச்சாட்டு, கடைகள் எரிக்கப்பட்டன, மக்கள் தாக்கப்பட்டனர், சிலர் உயிரோடு எரிக்கப்பட்டதாக சாட்சிகள் கூறினர். பல தமிழர்கள் கோவில்கள், தேவாலயங்கள், அகதி முகாம்கள் இவற்றில் தஞ்சமடைந்தனர். சரியான எண்ணிக்கை இன்று வரை விவாதமாக உள்ளது. பல்வேறு மதிப்பீடுகள் நூற்றுக்கணக்கில் இருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் உயிரிழந்ததாக கூறுகின்றன. மேலும் ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிந்தன, பல லட்சம் ரூபாய் சொத்துக்கள் சேதமானது, ஆயிரக்கணக்கான தமிழர்கள் நாட்டை விட்டு வெளியேறினர். பொது அதிபராக இருந்த JR ஜெயவர்தன் மீது வந்த குற்றச்சாட்டுகள் வன்முறையை உடனே கட்டுப்படுத்தவில்லை, பாதுகாப்பு தாமதமானது, சில இடங்களில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த குற்றச்சாட்டுகளை பற்றி இன்று வரை விவாதங்கள் உள்ளன. இதற்கு முன் இருந்த இனமோதல் பிளாக் ஜூலைக்கு பிறகு முழுமையான உள்நாட்டு போராக மாறியது. பல தமிழ் இளைஞர்கள் அரசியல் வழியில் உரிமை கிடைக்காது என்று நம்ப ஆரம்பித்தனர். இதனால் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழம் போன்ற ஆயுத அமைப்புகளுக்கு ஆதரவு அதிகரித்தது. பிளாக் ஜூலை சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பல நாடுகள் வன்முறையை கண்டித்தன, அகதிகளை ஏற்றுக்கொண்டன. இதற்கு பிறகு கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு பெரிய அளவில் இலங்கை தமிழர்கள் குடியேறினர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் உலகம் முழுவதும் தமிழர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி நினைவேந்தல் செய்து உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவார்கள். பிளாக் ஜூலை என்பது இலங்கை தமிழர்களின் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிய சம்பவம். 1983 முதல் 2009 வரை இலங்கை அரசு மற்றும் LTTE இடையே கடுமையான போர் நடந்தது. இந்த போரில் பொதுமக்கள், படையினர், போராளிகள் எல்லோரும் உயிரிழந்தனர். தற்கொலை தாக்குதல்கள், குண்டுவெடிப்புகள், கடற்படை மோதல்கள், விமான தாக்குதல்கள், இலங்கை முழுவதும் பயம் நிறைந்த காலம் அது. உலக நாடுகள் பலவும் LTTE தீவிரவாத அமைப்பாக அறிவித்தன. ஆனால் மறுபக்கம் பல தமிழர்கள் அதை தமிழர் உரிமைக்கான ஆயுத போராட்டம் என்று பார்த்தனர். இதுவே இந்த பிரச்சனையை உலக அரசியலில் மிகவும் சிக்கலான ஒன்றாக மாற்றியது. 2006க்கு பிறகு போர் மீண்டும் தீவிரமடைந்தது. அப்போது இலங்கை அதிபராக இருந்தவர் மஹிந்தா ராஜபக்ஷ. இலங்கை ராணுவம் பெரிய அளவில் முன்னேற ஆரம்பித்தது. LTTE கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் ஒன்றின் பின் ஒன்றாக கைப்பற்றப்பட்டன. 2008 இறுதிக்குள் LTTE மிகவும் சிறிய பகுதிக்குள் தள்ளப்பட்டது. அந்த கடைசி பகுதியே முள்ளிவாய்க்கால். 2009 ஆரம்பத்தில் லட்சக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் போர் பகுதிக்குள் சிக்கினர். பல சர்வதேச அமைப்புகள் கூறியதாவது, மக்கள் வெளியே வர முடியாத நிலை, இடைவிடாத தாக்குதல்கள், உணவு பற்றாக்குறை, மருத்துவ வசதி இல்லாமை, மக்கள் மணலில் குழி தோண்டி அதற்குள் மறைந்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சை இல்லாமல் இருந்தனர். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் பலர் பாதுகாப்பின்றி இருந்தனர். இலங்கை அரசு சில பகுதிகளை நோ ஃபயர் ஜோன் என்று அறிவித்தது. அதாவது இந்த பகுதிகளில் தாக்குதல் இருக்காது என்று கூறப்பட்டது. ஆனால் பின்னர் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் என்ன குற்றச்சாட்டு வைத்தன தெரியுமா? அந்த பகுதிக்குள் தாக்குதல் நடந்தது. 2009 மே மாதம் இறுதி போர் மிக தீவிரமானது. LTTE கட்டுப்பாட்டு முற்றிலும் சுருங்கியது. மே 17 இரவு முதல் மே 18 காலை வரை கடுமையான தாக்குதல்கள் நடந்ததாக பலர் கூறுகின்றனர். அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு, பலர் காணாமல் போனதாக தகவல்கள், சரணடைந்தவர்களின் நிலை குறித்து சர்ச்சைகள் இன்றும் தொடர்கிறது.
2009 மே 18 இலங்கை அரசு அறிவித்தது LTTE தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கொல்லப்பட்டார். அதன் பிறகு 26 ஆண்டுகள் நீண்ட போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. இலங்கை அரசு இதை தீவிரவாதத்திற்கு எதிரான வெற்றி என்று கூறியது. ஆனால் உலகம் முழுவதும் பல தமிழர்கள் இதை தமிழர் இன அழிவு என்று கூறினர். முள்ளிவாய்க்காலில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள்? இதற்கான சரியான எண்ணிக்கை இன்று வரை விவாதமாக உள்ளது. சில அறிக்கைகள் 10,000 கணக்கான பொதுமக்கள், சிலர் அதைவிட அதிகம் என்று கூறுகின்றனர். இதுதான் இன்று வரை பெரிய சர்ச்சையா இருக்கிறது. போர் முடிந்த பிறகு பல மனித உரிமை அமைப்புகள் விசாரணை கோரின. யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் பல தீர்மானங்களை கொண்டு வந்தது. சில முக்கிய குற்றச்சாட்டுகள் போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாமை, பெண்கள் மீது பாலியல் வன்முறை நடந்ததாக குற்றச்சாட்டுகள், விசாரணை இல்லாமல் கொடுமைப்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள். எல்லா குற்றச்சாட்டுகளும் நீதிமன்றத்தில் முழுமையாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல. இலங்கை அரசு பல குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. அதனால் இது இன்னும் சர்ச்சைக்குரிய மற்றும் உணர்ச்சி வசப்படுத்தும் விஷயமாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மே 18 உலகம் முழுவதும் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை அனுசரிக்கிறார்கள். மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் வைத்து மௌன அஞ்சலி செலுத்தி உயிரிழந்தவர்களை நினைவு கூறுகிறார்கள். சென்னை முதல் டொரண்டோ வரை பல இடங்களில் நினைவேந்தல்கள் நடைபெறுகின்றன. இந்தியாவின் பங்கு பற்றியும் பல விவாதங்கள் உள்ளன. குறிப்பாக ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு இந்தியா மற்றும் LTTE உறவு முற்றிலும் மாறியது. இறுதிப் போரின் போது இந்திய அரசின் நடவடிக்கைகள் குறித்து இன்று வரை அரசியல் விவாதங்கள் நடைபெறுகின்றன. முள்ளிவாய்க்கால் என்பது வெறும் ஒரு இடம் அல்ல. அது போரின் விலை, இன அரசியலின் விளைவு, பொதுமக்கள் சந்தித்த துயரம், மனித உரிமை விவாதம் எல்லாவற்றையும் நினைவூட்டும் பெயர். 2009 மே 18 ஒரு போர் முடிந்த நாள். ஆனால் பல குடும்பங்களின் கேள்விகள் முடிவடையாத நாள். இன்று வரை காணாமல் போனவர்கள் குறித்து கேள்விகள், உயிரிழந்தவர்களின் உண்மை எண்ணிக்கை, நீதிக்கான கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் சிலருக்கு அது போரின் முடிவு, சிலருக்கு அது ஒரு இனத்தின் காயம். ஆனால் எந்த பார்வையிலிருந்து பார்த்தாலும் அந்த நாளில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் துன்பம் அனுபவித்தது மறுக்க முடியாத உண்மை.